அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சவால்கள் நிறைஞ்சு காணப்படுகிறது. நாம் அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் நம்மை சுற்றி சரிக்க விடுவதற்கான நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்கிறதுனே தெரியல, திக்கில்லாமல் ஒரு மாதிரியாக திகைத்து நிற்கிறோம். திகைத்துன்னா ஒரு பய உணர்வோட அடுத்து என்ன செய்வது என்று எதுவுமே புலப்படாமல் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் முருகரை வழிபடலாம். முருகர் அவரை பற்றி நமக்கு விளக்குவதற்கு வார்த்தைகளே பத்தாதுங்க. தமிழ் மொழியில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளையும் சொன்னாலும் கூட அது பத்தாது. ஏன்னா அவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டவர் முருகர். அவரை பற்றி நம்ம நினச்சோம்னாவே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இதை நான் சொல்லவே எல்லாத்துக்கும் எப்படியோ இருக்கும். ஆனால் அந்த உணர்வு பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவான உணர்வு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வாக இருந்தாலும், என்ன உணர்வாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும். ஆமாங்க, முருகர் அவரை பற்றி நினச்சாவே நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அவருடைய பாடல் ஒன்று இருக்குது, கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் எழுதிய நாள் என் செய்யும் என் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், பெரும் கூற்று என் செய்யும், குமரேசனிரு தாளும் தண்டையும் சதங்கையும் சிலம்பும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே எனக்கு முன்னே நின்றிட அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதாவது 4 வினை, அது மட்டும் இல்லாமல் பெரும் கூற்று, நம்மளுடைய விதின்னு சொல்கிற வினை, பெரும் கூற்று, நமக்கு வர கோள், நம்மளை நாடி வர சுற்றி வர கோள்கள், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. குமரேசன் அவர் நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை காப்பார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக கூட நம்மளுடைய சுமதி ஸ்ரீ சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், அவங்க சொன்னாங்க. அதுவும் கூட நிறைய பரவி இருக்குது. இந்த பாடலை நானும் உணர்ந்திருக்கேன். எனக்கும் பல நல்ல சிந்தனைகள், நல்ல வழி தெரியாமல் நின்றிருக்கும் போது நல்ல திசைகள் கண்கூடாக நானும் கண்டேன். நானும் முருகருடைய அருளை பெற்றேன். இந்த பாடல் சொல்லி மனதுக்குள் சொல்லி நான் ஒவ்வொரு அடி வைக்கும் போதெல்லாம் சரவண பவா என்று சொல்லி நான் வச்சுருக்கேன். எனக்கும் நிறைய நன்மைகள் நடந்தது. எனக்கு நடந்த நன்மைகள் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்மீகத்தில் உண்மையிலேயே பிடிப்பிருந்தா முருகருடைய பக்தி உங்களோட இருக்கணும் அப்படின்னு நானும், அவருடைய அருள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டுகிறேன். இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாத்துக்குமே நல்வளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நானும் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கும் நன்மையும் நடக்கும். நன்றி, வணக்கம்.